சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 3 விதமான சார்ட் கேட்பாங்க. என்னென்னா பை சார்ட்டு, பார் சார்ட்டு, அப்புறம் லைன் சார்ட். ஓகே, பை சார்ட்டு, பார் சார்ட்டு, லைன் சார்ட் கேட்பாங்க. இப்போ பை சார்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வட்டம்னு சொல்லுவோம். ஓகே, பை சார்ட் என்னது? வட்டம். அடுத்து பார் சார்ட். பார் சார்ட்னா அப்படின்னா பாக்ஸாக இருக்கும். ஓகேவா, பாக்ஸாக இருக்கும். ஓகேவா. அடுத்து லைன் சார்ட். லைன் சார்ட்னா தெரியும் உங்களுக்கு, லைனிங் கோடாக இருக்கும். ஓகேவா. இப்போ சர்க்கிள், பாக்ஸு, அது லைனிங், இது 3 வச்சு உங்களுக்கு கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் 2019 அப்புறம் ஓகே சார்ட் மட்டும் நமக்கு 10 கொஸ்டின் கேட்குறாங்க. சார்ட் மட்டும் நமக்கு 10 கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் எப்படி வரும் அப்படின்னா 3, 3, 4 இந்த மாதிரி வரும். ஏதோ ஒரு ஆர்டரில் வரும். இதுதான் 3, இதுதான் 3ன்னு வராது. ஒரு சிலது 4 கேட்கலாம், ஒரு சிலது 5 கேட்கலாம், ஒரு சிலது 3 கேட்கலாம், ஒரு சிலது 2 கேட்கலாம். இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஆனால் என்னது உங்களுக்கு 10 கொஸ்டின். மேக்ஸிமம் எல்லா சார்ட்டுமே கொடுத்துருவாங்க. பை சார்ட்டும் இருக்கும், பார் சார்ட்டும் இருக்கும், லைன் சார்ட்டுமே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா. அப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. சரிங்களா. அப்போ இது எப்படி எங்கிறது கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னா மேக்ஸிமம் வந்து அகர்வால் புக்கு தான். அதில் இருக்க கொஸ்டின் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனால் அகர்வால் புக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு நிறையா கொஸ்டின் இருக்கும். ஓகே, 150, 200 கொஸ்டின் மேலே இருக்கும். எல்லாத்திலும் பார்க்க முடியாது. அதனால் கண்டென்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஈஸி தான், இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான டாபிக் தான். சரிங்களா. எக்ஸாம் பற்றி ஏதாவது நியூஸு? எக்ஸாம் தெரிலப்பா, நவம்பர்னு சொல்கிறாங்க, தெரில, பார்ப்போம். அதே டவுட் தாங்கிறாங்க. ஓகேவா. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா RS அகர்வால் புக்கில் இருக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணணும். மேக்ஸிமம் அதில் இருக்கிறத அப்படியே எடுத்து போடுறாங்க. ஓகேவா. அகர்வால் புக்கு அப்படி இல்லைன்னா நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் புக் அப்படின்னு ஒன்று வரும். ஓகே, டெஸ்ட்டு புக் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கு. இதில் நீங்கள் சார்ட்டுன்னு போட்டாலே ஃபைல் வரும். ஓகே, சார்ட்டுன்னு போட்டாலே என்ன வரும்? ஃபைல் வரும். மேக்ஸிமம் வந்து போன வருஷம் கொஸ்டின், அதுக்கு முன்னாடி வருஷம் இதுலேருந்து தான். மேக்ஸிமம் அகர்வால் புக்கும் அந்த இதுலையும் சேமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற கொஸ்டின் தான் அப்படியே எக்ஸாமுக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஓகேவா. ஆனால் இதுலேயுமே நிறையா ப்ராக்டிஸ் இருக்கும். நிறையா நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் கண்டென்ட் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் அகர்வால் புக்கையோ இல்லை என்னது டெஸ்ட் புக்கோ எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பை சார்ட். ஓகேவா. அப்போ பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான கொஸ்டின் கேட்பாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று பர்சன்டேஜ், சதவீதம் வச்சு கேட்பாங்க. ஓகே. இன்னொன்று வந்து டிகிரி, கோணம் வச்சு கேட்பாங்க. இன்னொன்று வந்து கோணம் வச்சு கேட்பாங்க. ஓகே. பை சார்ட் வந்து பர்சன்டேஜ் வச்சு கேட்பாங்க. ஓகேவா. இன்னொன்று டிகிரி வச்சு கேட்பாங்க. இப்போ பர்சன்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 100. ஓகே. டிகிரி அப்படின்னா என்ன தெரியும் உங்களுக்கு? 360. ஓகேவா. பர்சன்டேஜ் அப்படின்னா 100, டிகிரி அப்படின்னா என்னது 360. ஓகேவா. இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா. 2 விதமான கொஸ்டின் கொடுப்பாங்க. அப்போ 100 அப்படின்னா அந்த டோட்டல் கண்டென்ட் 100ன்னு அர்த்தம் ஃபுல்லாகவே. அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 360 அப்படின்னா அந்த டோட்டல் கண்டென்ட் 360ன்னு அர்த்தம். ஓகேவா. இது வந்து பை சார்ட் வச்சு. ஓகேவா. அடுத்தது பார் சார்ட், லைன் சார்ட், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ரெண்டுமே அது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. அப்போ ஏதோ ஒரு கண்டென்ட் எடுத்துப்பாங்க. ஒரு கம்பெனி ப்ரொடக்ஷன், ஓகேவா, ஏதோ ஒரு ஸ்கூலு, ஓகே, ஏதோ ஒரு காலேஜ், இந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு அதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. நல்லா கவனிங்க, இந்த 3 சார்ட்டுக்குமே பொதுவாக 5 கொஸ்டின் தான். அந்த 5 கொஸ்டின் தாண்டி வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீ எந்த சார்ட் எடுத்தாலும் பொதுவாக 5 கொஸ்டின் தான். என்ன அந்த 5 கொஸ்டின் அப்படின்னா, ஒன்று டோட்டல், ஒன்று அது டோட்டல். அப்போ ஏ கம்பெனி, பி கம்பெனி, சி கம்பெனி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஏ கம்பெனியோட டோட்டல் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன பண்ண, எல்லாத்தையும் கூட்டி சொல்லு. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் ஆவரேஜ், சராசரி. ஆவரேஜ் என்னது? சராசரி. ஏபிசி கம்பெனியின் மொத்த உற்பத்தியின் சராசரி காண்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எல்லாத்தையும் கூட்டி எத்தனை கம்பெனி இருக்கோ என்ன பண்ணும், அதெல்லாம் டிவைட் பண்ணும். இந்த 5 கொஸ்டின் தான் காமன். நீங்க கடைசி எந்த வருஷம் கொஸ்டின் எடுத்தாலும் சரி, சார்ட்னாலே இந்த 5 கொஸ்டின் காமன் தான். அப்போ ஒன்று டோட்டல், இன்னொன்று ஆவரேஜ், ஓகேவா, இன்னொன்று ரேஷியோ, ஓகேவா, இன்னொன்று வந்து ரேஷியோ. அப்போ ரேஷியோ என்ன கேட்பாங்க, ஏ கம்பெனிக்கும்
சி கம்பெனிக்கு உள்ள விகிதம் காண்கன்னு கேட்பாங்க. அப்போ ஏ கம்பெனியோட வேல்யூ சி கம்பெனியோட வேல்யூ ரெண்டு என்ன பண்ணும் கேன்சல் பண்ணி போடணும். ஓகேவா? அடுத்து 4வது கொஸ்டின் பர்சன்டேஜ் சதவிகிதம். ஏ கம்பெனியோட பி கம்பெனி எவ்வளவு சதவீதம் உயர்ந்திருக்கு, பி கம்பெனியோட சி கம்பெனி எவ்வளவு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப சதவீதம் டாபிக் நம்ம ஏற்கனவே நடத்தியிருக்கோம். எப்படி போடணும்? இப்போ 30ல இருந்து 40 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 30ல இருந்து 40 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ் மேல போடுவோம். இன்க்ரீஸ் அப்படின்னா சின்ன நம்பர் இன்ட்டு 100%. இதுவே டிக்ரீஸ் அப்படின்னா பெரிய நம்பர் இன்ட்டு 100%. இதுதான் அது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? அப்ப டோட்டல், ஆவரேஜ், ரேஷியோ, பர்சன்டேஜ். ஓகே. அடுத்து 5வது கொஸ்டின் ஏதாவது நார்மலா ஸ்டேட்மெண்டான கொஸ்டின். நார்மல் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். என்ன இது நார்மல் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா? கொடுத்துருக்க வருஷத்துல எந்த கம்பெனி அதிகமா இருக்குது, எந்த கம்பெனி கம்மியா இருக்குது, ஓகேவா, ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்குது அதிகமா இருக்கு அப்படின்னு ஜஸ்ட் ஸ்டேட்மெண்டா கேட்பாங்க. இதுதான் இந்த 5 கொஸ்டின். ஓகேவா? அப்ப காமனா உங்களுக்கு சார்ட் அப்படினால இந்த 5 கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் கண்டென்ட் புரியுதா? கண்டென்ட் புரியுதான்னு பாருங்க. கிளியரா? டாபிக் போலாமா? அடுத்தது கண்டென்ட் புரியுதான்னு பாருமா. கண்டென்ட் புரியுதான்னு பாருமா. டாபிக் போலாம். கிளியரா? போலாமா? ஓகே, சூப்பர்மா. ஒரு நிமிஷம் இருங்க, ஃபைல் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ஓகே, பார்க்கலாமா? ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டென்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டென்ட் என்னன்னா நமக்கு டிகிரி வச்சு கொடுத்துருக்காங்க. என்னது? டிகிரி வச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தெரியுதா? இமேஜ் கிளியரா இருக்கா? ஸ்கிரீன் நல்லா தெரியுதா? பாருமா. கிளியரா இருக்கான்னு பாருங்க. மூவ் பண்ணிடலாம். ஸ்கிரீன் தெரியுதா? ஃபைலு கொஞ்சம் இமேஜ் அப்படிதான் இருக்கும். தெரியுதான்னு பாருங்க. எனக்கு போன்ல நல்லா தான் தெரியுது, நானுமே போன்ல பாக்குறேன். ஓகே, சரி. பாருங்க சார்ட். சார்ட்ல வந்து என்னது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், பை சார்ட், டிகிரி வந்து பர்சன்டேஜ் கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு என்னது ஸ்போர்ட்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஓகே, என்னது ஸ்போர்ட்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஹாக்கி, ஃபுட்பால், அதர்ஸ், கோல்ஃப், டென்னிஸ், பாஸ்கெட் பால், கிரிக்கெட். இதுக்கு என்ன பண்றாங்களா? செலவு பண்றாங்களாம். ஒவ்வொருத்துக்கும் எவ்வளவு டிகிரி செலவு பண்றாங்க இங்க சைடுல எழுதி போட்டுருக்கு பாருங்க. ஹாக்கி அப்படின்னா 63 டிகிரி, ஃபுட்பால் 54 டிகிரி, அதர்ஸ் 31 டிகிரி, கோல்ஃப் 36 டிகிரி, டென்னிஸ் 45 டிகிரி, பாஸ்கெட் பால் 50 டிகிரி, கிரிக்கெட் 81 டிகிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
கொடுக்கப்பட்டுள்ள வட்ட வரைபடமானது ஒரு நாட்டின் பல விளையாட்டுக்கான செலவிடும் தொகையை காட்டுகிறது, கேள்விக்கு பதிலளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அந்த நாட்டின் விளையாட்டு செலவிற்கு ஆண்டுக்கு 2 கோடி செலவழிக்கிறாங்களாம். அப்ப 2 கோடிங்கிறது என்னது? டோட்டல். அப்ப டோட்டல்னா என்ன மீனிங்? நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம், 360 டிகிரி. ஓகேவா? ஏன்னா இது வந்து என்னது? டிகிரி கொஸ்டின். அப்ப அங்க டோட்டல் கொடுக்குறாங்கன்னா அது என்ன பண்ணணும்? 360 டிகிரிக்கு வச்சுக்கணும். 2 கோடிங்கிறாங்க. அப்ப 1s, 10s, 100, 1000, 10,000, lakhs, 10 lakhs, crore, 2 கோடி. அதுல நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி செலவிடப்படும் தொகை. ஓகே, கிரிக்கெட்டுக்கும் ஹாக்கிக்கும் எவ்வளவு செலவிடுறன்னு கேட்கறாங்க. பாருங்க, கிரிக்கெட்டோட எவ்வளவு டிகிரி? கிரிக்கெட் வந்து 81 டிகிரி. ஹாக்கிக்கு எவ்வளவு? 63 டிகிரி. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? அப்ப 81, 63, 144 டிகிரி நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? என்னது? 144 டிகிரி நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப புரியுதா? 360ங்கிறது டோட்டல் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நமக்கு என்ன கேட்கறாங்க? ஹாக்கி மற்றும் என்னது? கிரிக்கெட் மற்றும் ஹாக்கிக்கு எவ்வளவு செலவிடுறன்னு கேட்கறாங்க. அப்ப ரெண்டுத்தையும் முயற்சி பண்ணா எவ்வளவு? 144 டிகிரி. ஓகேங்களா? அப்ப ஏற்கனவே இந்த மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன மெத்தட் இது? நேரா இருக்கிறத என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். நேரா இருக்கிறத கேன்சல் பண்ணிக்கலாம். கிராஸா வரத மட்டும் என்ன பண்ணும்? பெருக்கல் பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்ப பாருங்க, இது 72 அடிக்கலாமா? 72 அடிச்சா இங்க 2, இங்க என்ன வரும்? 5ன்னு வரும். சரிங்களா? இப்ப இந்த 5ஆல இது அடிக்கலாமா? எவ்வளவு வரும்? 4ன்னு வந்துடும். ஓகேவா? அப்ப 40 லட்சம். ஓகேவா? இப்ப பாருங்க, எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சா? இது என்னது? கிராஸா இருக்குது. அப்ப கிராஸா இருந்தாலும் பண்ண மல்டிப்ளை பண்ணும். 40 × 2 எவ்வளவு வரும்? 80 லட்சம். அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப கிரிக்கெட்டும் ஹாக்கியும் சேர்த்து எவ்வளவு செலவிடுறாங்களா? 80 லட்சம் செலவிடுறாங்க. ஓகே, புரியுதுங்களா? இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, புரியுதுங்களா? கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? கிளியராமா? புரியுதா? ஓகே, சூப்பர். இப்ப இதே கொஸ்டினை நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஓகேவா? என்ன கொஸ்டின் அப்படின்னா கவனிங்க. 144 20 லட்சம். ஓகே, பார்க்கலாமா? கோல்ஃப் இருக்குல்ல, கோல்ஃப் விளையாட்டுக்கு ஓகேவா 20 லட்சம் செலவிடுறாங்க. கோல்ஃப் விளையாட்டுக்கு என்னது? 20 லட்சம் செலவிடுறாங்க. ஓகேவா? அப்ப டோட்டல் அமௌண்ட் என்ன? இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணு பாப்போம். பாருங்க, அப்படியே கொஸ்டின் ரிவர்ஸ்ல கேட்கறாங்க. போன சம் பாருங்க, டோட்டல் கொடுத்துட்டு ஒரு கேமுக்கு எவ்வளவுன்னு கேட்டாங்க. இப்போ ஒரு கேமுக்கு கொடுத்துட்டு டோட்டல் என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப கோல்ஃப் எவ்வளவு? 36 டிகிரி. ஓகேவா? இந்த 36 டிகிரிக்கு 20 லட்சம் அப்படின்னா 360 டிகிரிக்கு எவ்வளவு? போட்டு சொல்லுங்க பாப்போம். பார்க்கலாம், போட தெரியுதாங்க. அப்ப 2 விதமான கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, டோட்டல் கொடுத்துட்டு உள்ளார இருக்க டேட்டா கொடுத்துட்டு டோட்டல். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துட்டோம்? டோட்டல் கொடுத்துட்டு ஒரு டேட்டா கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ரெண்டாவது கொஸ்டின் என்ன? ஒரு டேட்டா கொடுத்துட்டு டோட்டல் கேட்கறாங்க. ஓகேவா? என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. சூப்பர். 2 crores. ஓகேவா? அவ்வளவுதான். அப்ப எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியும். சரிங்க சார், இப்ப டோட்டல் கொடுத்தீங்க, அப்ப 360 தான் 2 crores வச்சுக்கிட்டோம். நம்ம 140 நாள் என்னன்னு கண்டுபிடிச்சோம். இப்ப என்ன கொஸ்டின் அப்படியே ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப எப்படி வச்சுக்க பாருங்க, இந்த 36 டிகிரி தான் 20 லட்சம். 1 10 100 1000 10,000 lakhs 10 lakhs. ஓகேவா? நமக்கு தேவை 360 டிகிரி. ஓகேவா? நமக்கு தேவை 360 டிகிரி.
அப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸ்டேட்டா இருந்தா பண்ணோம் கேன்சல் பண்ணிக்கலாம், கிராஸ் என்ன பண்ணா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப இதை அடிச்சா எவ்வளவுமா 10 ஓகேவா 10 × 20 லட்சம். அப்ப எவ்வளவு வரப்போகுது 2 கோடி 2 crores ஓகேவா 2 கோடி. அப்போ வந்து டோட்டல் அமௌண்ட் கொடுத்து உள்ளார இருக்க டேட்டான்னு கேட்டாலும் போட தெரியணும், உள்ளார இருக்க டேட்டா கொடுத்துட்டு டோட்டல் அமௌண்ட் கேட்டாலும் போட தெரியும். புரியுதுங்களா? 2 கொஸ்டின் புரியுதாமா? 2 கொஸ்டின் எல்லாருக்கும் கிளியரா? இப்ப இதுல 3வது கொஸ்டின். ஓகே, இதுல என்னது 3வது கொஸ்டின். அப்ப பாருங்க மொத்தம் 3 டைப்ல கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டல் கொடுத்துட்டு உள்ளார இருக்க டேட்டா கொடுத்துட்டு டோட்டல், இன்னொன்னு டிகிரி கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு டிகிரி. ஓகே, இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3வது கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்ப கொஸ்டின் அப்படின்னா கவனிங்க. ஃபுட்பால் ஓகேவா ஃபுட்பாலுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபுட்பாலுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஆகும், அதாவது எக்ஸ்பென்ஸ் இந்த செலவுல எத்தனை சதவீதம் ஒதுக்குறாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபுட்பாலுக்கு உண்டான பர்சன்டேஜோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, 54 டிகிரி தானே ஃபுட்பாலு. ஓகே சார், என்ன சார் சம்மந்தம் இல்லாம டிகிரி கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ் கேட்குறீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கணும். ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. நமக்கு டிகிரி கொடுத்தாங்கன்னா பர்சன்டேஜ் கேட்பாங்க, பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா டிகிரி கேட்பாங்க, மாத்தி கேட்பாங்க. அப்ப எப்படி சார் போறது அப்படின்னா கவனிங்க. அப்ப இவ்வளவு நேரம் என்ன பண்ணோம் 360 டோட்டல்னு வச்சுக்கிட்டோம். டோட்டல் கொடுத்தாலும் டோட்டல். இங்க என்ன கேட்கறாங்க பர்சன்டேஜ்னு கேட்கறாங்க. அப்ப பர்சன்டேஜ் உண்டான டோட்டல் 100. அப்ப 360 தான் 100. ஓகேவா? நமக்கு எதோட பர்சன்டேஜ் கேட்கறாங்க ஃபுட்பால் எவ்வளவு 54 டிகிரி. அப்ப 54க்கு என்ன அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப பார்க்கலாமா 9 அடிக்கலாமா? 9 அடிச்சா என்ன வரும் 6ன்னு வருமா? இங்க வரும் 40ன்னு வரும். ஓகேவா? அடுத்து 10 அடிச்சா வரும் 4ன்னு வருமா? இங்க 10ன்னு வரும். மறுபடியும் 2 அடிக்கலாமா? இங்க 2ன்னு வரும், இங்க 3ன்னு வரும். மறுபடியும் இந்த 2 அடிக்கலாமா? இங்க என்ன வரும் 5ன்னு வரும். அப்ப கிராஸ்ல என்ன பண்ணும் பெருக்கணும். 15%. 3 எவ்வளவுமா 15%. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப சார்ட் அப்படின்னாலே இந்த 3 கொஸ்டின் கன்ஃபார்ம். ஓகேவா? என்னென்ன கொஸ்டின் டோட்டல் கொடுத்துட்டு டேட்டா, உள்ளார இருக்க டேட்டா கொடுத்துட்டு டோட்டல், டிகிரி கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு டிகிரி. ஓகேவா? இப்படிதான் இந்த 3 கொஸ்டின் போடும். அப்ப ஆன்சர்னா 15%. ஓகேவா? கிளியரா? புரியுதாமா? 3வது கொஸ்டின் புரியுதா எல்லாருக்கும்? சீக்கிரம் சொல்லுங்க. அப்ப சார்ட்னா இந்த 3 கண்டென்ட் தான் மெயின் கண்டென்ட். ஓகேவா? ஓகே, இப்ப நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. இப்ப நான் என்ன டிகிரி வச்சு நடத்தினா இது பாருங்க, அடுத்த கொஸ்டின் பர்சன்டேஜ் வச்சிருக்கும். ஓகேவா? அப்ப ஒண்ணும் கிடையாது, அதேதான் எல்லாமே மெத்தட் அதேதான். 360 பதிலா நீங்க என்ன போட்டுக்கணும் 100ன்னு வச்சுக்கணும். அப்ப உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் பர்சன்டேஜ்னா 100, டிகிரினா 360. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப பாருங்க டோட்டல் அமௌண்ட் வந்து 1,20,000. என்னது ஒரு வீடு கட்டுறாங்களா, அதுக்கு என்னென்னலாம் செலவு இருக்குன்னு அது ஒரு சார்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆர்கிடெக்ட் ஃபீஸு, பெயிண்டிங்கு, ஃபர்னிச்சரு, இன்டீரியர் டெக்கரேஷனு, பிளம்பிங்கு, எலக்ட்ரிக்கலு, ஃப்ளோரிங்கு, மிஸ்செலேனியஸ். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே அது பர்சன்டேஜ் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆர்கிடெக்ட் ஃபீஸ் வந்து 11%, பெயிண்டிங் 15%, ஃபர்னிச்சர் 13, இன்டீரியர் டெக்கரேஷன் 19, பிளம்பிங் 10, எலக்ட்ரிக்கல் 10, ஃப்ளோரிங் 14, மிஸ்செலேனியஸ் 8. ஓகேவா? மிஸ்செலேனியஸ் 8. இதெல்லாம் தான் பர்சன்டேஜ். ஓகேவா? கொடுத்துருக்காங்களா? இதுக்கு உண்டான டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 1,20,000. மொத்த காஸ்ட் எவ்வளவுமா 1,20,000. இப்ப இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. இப்ப நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. What is the cost estimated by the family on painting and flooring together? பெயிண்டிங் மற்றும் தரவேலை ஒன்றாக சேர்த்து குடும்பம் மதிப்பிடும் செலவு இதுன்னு கேட்கறாங்க. அப்ப பெயிண்டிங் எவ்வளவு பாருங்க, பெயிண்டிங் 15%. பெயிண்டிங் வந்து ஒரு 15%. தரைவேலை ஓகேவா, என்னது தரைவேலை ஃப்ளோரிங். ஓகேவா? ஃப்ளோரிங் எவ்வளவு 14%. ஃப்ளோரிங் எவ்வளவு 14%. அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்தா நமக்கு எவ்வளவு வரப்போகுது 29% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கும். ஓகேவா? ஆன்சர் பண்ணலாமா? சொல்லுங்க பாப்போம், பார்க்கலாம்.
மெத்தட் கூட நான் போட்டு கொடுத்துறேன். 100 தான் 1,20,000. அப்ப 29% எவ்வளவு? அவ்வளவுதான். ஆன்சர் பண்ணுங்க. என்ன ஒரு ஆன்சரு? 34,800. சூப்பர்பா. ஓகே, இங்க பாருங்க 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணலாமா? கிராஸ் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 1200 இன்ட்டு 29 0 0 9 2 18 பேலன்ஸ் 1 10 0 0 2 4 1 2 அப்ப 34,800. அவ்வளவுதான். சூப்பர். இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உள்துறை அலங்காரம் மற்றும் கட்டிட கலைஞர் கட்டணத்தில் குடும்பத்தினரால் மதிப்பிடப்பட்டுள்ள தொகையின் வித்தியாசம் என்ன? டிஃபரன்ஸ். அப்ப கொஸ்டின் வந்து நம்ம என்ன பண்ணோம்? கரெக்டா ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் படிக்கணும். ஓகேவா? எது எது கேட்கறாங்க பாருங்க. ஃபேமிலி ஆன் இன்டீரியர் டெக்கரேஷன். இன்டீரியர் டெக்கரேஷன் 19%. ஓகேவா? அண்ட் ஆர்கிடெக்ட் ஃபீஸ். ஆர்கிடெக்ட் ஃபீஸ் எவ்வளவு? 11%. ஓகேவா? 11%. அப்ப நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த வேல்யூக்கும் இந்த வேலைக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த மாடல் கொஸ்டின் கேட்கும்போது நிறைய பசங்க என்ன தெரியுமா பண்றாங்க? இதை தனியா கண்டுபிடிக்கிறாங்க, இதை தனியா கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றாங்க. அப்படி பண்ணா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். அப்படி பண்ணாதீங்க எப்பயுமே. டிஃபரன்ஸ் தானே கேட்கறாங்க. அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது? 19க்கும் 11க்கும் 8%. அவ்வளவுதான். 8% என்னன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. அப்ப நீங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இது தனியா கண்டுபிடிக்கணும், இது தனியா கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்க அவசியமே இல்லை. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணா போதும்? மைனஸ் பண்ணாலே போதும். அப்ப 100 தான் 1,20,000 அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? 8% எவ்வளவு? அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? நான் ஒரு ஆன்சர் பாருங்க. 8% என்ன வரும் பாருங்க. சூப்பர். 9,600. 9,600. பார்க்கலாமா? 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுச்சா? கிராஸ் என்ன பண்ணும்? பெருக்கணும். 1200 இன்ட்டு 8 0 0 8 2 16 1 9,600. இவ்வளவுதான். ஓகே, புரியுதா? சார்ட் கொஸ்டின் புரியுதா? புரியுதாமா எல்லாருக்கும்? ஓகே, இப்ப இதுல நான் ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? 18 36 ஒரே நிமிஷம். 54 எது எது சேர்க்கலாம்? 20 19 49 53 28 38. சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்குமா? என்ன அப்படின்னா, இன்டீரியர் டெக்கரேஷன் பெயிண்டிங். ஓகேவா? என்னது? இன்டீரியர் டெக்கரேஷன் பெயிண்டிங். இதுக்கு உண்டான பர்சன்டேஜ் மதிப்பு என்ன? இதுக்கு உண்டான சதவீத மதிப்பு என்ன? ஓகே, இன்டீரியர் டெக்கரேஷன் 19, பெயிண்டிங் ஒரு 15. 19 ஒரு 15 கூட்டினா எவ்வளவு வரும்? 34%. ஓகேவா? 34%ஓட டிகிரி என்ன? ஓகேவா? போன சம் பாருங்க, டிகிரி கொடுத்துட்டு பர்சன்டேஜ் சம் பார்த்தோமா? இப்ப இந்த சம்ல என்ன கேக்குறாங்க? பர்சன்டேஜ் கொடுத்துட்டு டிகிரி கேக்குறாங்க. என்ன வருது சொல்லுங்க பாப்போம். இன்டீரியர் டெக்கரேஷனுக்கும் பெயிண்டிங்கும் சேர்த்து எவ்வளவு கோணம் மதிப்பிடுறாங்க? எவ்வளவு கோணம் மதிப்பிடுறாங்க? அப்ப இன்டீரியர் டெக்கரேஷன் 19, பெயிண்டிங் ஒரு 15, ரெண்டுத்தையும் சேர்த்தா 34%. அப்ப இந்த 34% கோணம் மதிப்பு என்ன? ஓகே, போட்டு சொல்லுங்க பாப்போம். ஓகே, இந்த சம் போனதுல தனியா நடத்தி கொடுத்தேன். டிகிரி கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்டா எப்படி போடணும், பர்சன்டேஜ் கொடுத்துட்டு டிகிரி கேட்டா எப்படி போடணும். ஓகேவா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சீக்கிரமா. நான் ஒரு ஆன்சரை
எப்படி போடணும்? 100 தான் 360. நமக்கு தேவை என்னது? 34% எவ்வளவு? அவ்வளவுதான். இப்பயாவது போட்டு சொல்லுங்க. இப்ப போடுங்க பார்க்கலாம். ஹண்ட்ரட் தான் 360 அப்படின்னா 34% எவ்வளவு? நான் யாருமே ஆன்சர் பண்ணல. நம்ம ஆன்சரே பண்ணல யாருமே. சரி பாருங்க, 0க்கு 0 அடிச்சிடலாமா? 2ஆல் எடுத்தா 5, இங்க என்ன வரும்? 18. இதுக்கு மேல எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்ப ரெண்டுத்தையும் பெருக்கி என்ன பண்ண போறோம்? 5ஆல டிவைட் பண்ண போறோம். அப்ப 34 × 18 வகுத்தல் 5. ஓகேவா? 34 × 18 எவ்வளவு வரும் பாருங்க. 8 நாங்க 32, 3 8 3 24 27, 1 4 4 1 3 3 2 11 3 5 6. அப்ப 612 டிவைடட் பை 5 என்ன வரும் பாருங்க. 12 5 60, 2 5 10, 20 4 5 20. அப்ப ஆன்சர் என்னன்னா 122.4 டிகிரி. 122.4 டிகிரி. ஓகேவா? டிவைட் ஆகலையா? எப்படி டிவைட் ஆகுச்சு? ஓகே, 122.4 டிகிரி. ஓகேவா? அப்ப அப்ராக்சிமேட்டா என்ன வச்சுக்கலாம்? 122 கூட ஆப்ஷன்ல வைப்பாங்க. ஓகேவா? இப்படியும் வைப்பாங்க, இல்ல 122.4 டிகிரி அப்படின்னு வைப்பாங்க. ஓகேவா? புரியுதுங்களா? அப்ப சார்ட் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். என்னன்னது? டோட்டல் டேட்டா, இன்னொன்னது பர்சன்டேஜ் கொடுத்துட்டு டிகிரி, டிகிரி கொடுத்துட்டு பர்சன்டேஜ். கிளியரா? புரியுதா எல்லாருக்கும்? பை சார்ட் புரியுதாமா? 3 கொஸ்டின். இந்த 3 மாடல் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஏ வந்து 25% ஃபுட்டுக்கு, பி வந்து 12% கன்வீனியன்ஸ்க்கு, சி கிளாத்திங் 18, டிக்கு வந்து மிஸ்சலேனியஸ் 10, இக்கு வந்து என்னது 20, எஃப்க்கு வந்து 15 ஹவுஸ் ரெண்ட். ஓகேவா? இப்போ இந்த சமக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாமா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டோட்டல் மந்த்லி இன்கம் ஆன் த ஃபேமிலி இஸ் 3080. அதாவது டோட்டல் வந்து 3080 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. டோட்டல் வந்து எவ்வளவுமா? 3080 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, ஹவு அமௌண்ட் இஸ் ஸ்பென்ட் ஆன் கன்வீனியன்ஸ். ஓகேவா? கன்வீனியன்ஸ்னா என்னது? பிக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவிடுறாங்க, பிக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவிடுறாங்க. ஓகேவா? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். போட்டு சொல்லுங்க. ஃபாஸ்டா பண்ணுமா? என்ன ஒரு பாருங்க, டோட்டல் 3080. அப்ப பிக்கு எவ்வளவு அமௌண்ட்? ஓகேவா? சொல்லுங்க பாப்போம். சீக்கிரம். சால்வ் பண்ணியாச்சா? சூப்பர்ப்பா. அப்ப பாருங்க, இது என்னது? பர்சன்டேஜ் தானே. அப்ப பர்சன்டேஜ் என்னது? 100. அப்ப 100 தான் 3080 அப்படின்னா பி எவ்வளவு? 12%. 12% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போறோம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாமா? 2ஆல் அடிச்சா இங்க 5, இங்க 6. ஓகே, இதுக்கு மேல எதுவும் அடிக்க முடியாது. அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 3 எவ்வளவு வரும்? 1800. 8 6 48. அப்ப 1848 டிவைடட் பை என்ன இருக்குது? 5 இருக்குது. ஓகேவா? கேன்சல் பண்ணலாமா? 3 5 15, மீதி 34, 6 5 30, மீதி 48, 9 5 45,
மீதி 30 6 369.6ன்னு வரும். அதை தான் இங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்ன வச்சிருக்காங்க 370ன்னு வச்சிருக்காங்க. ஓகேவா, புரியுதுங்களா? சூப்பர்பா, சூப்பர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹவு மச் ரெண்ட் இஸ் பெய்டு பை த ஃபேமிலி? ரெண்ட்டுக்கு ஹவுஸ் ரெண்ட்னா என்ன, எஃப்க்கு எவ்வளவு அமௌண்ட்னு கேக்குறாங்க. எஃப்க்கு எவ்வளவு அமௌண்ட் செலவாகுதுன்னு கேக்குறாங்க. எங்க போட்டு சொல்லுங்க பாப்போம். எஃப் வந்து எவ்வளவு 15%. ஓகேவா, 15% எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லுங்க. How much rent is paid by the family per month? ஆன்சர்மா சீக்கிரம் சொல்லு. சூப்பர் சூப்பர். 462 463 462 தானே பாருங்க. ஓகே, ஆன்சர் அது 462 வரும். ஓகேவா, அப்ப பாருங்க 100%. அப்ப 100 தான் 3080 அப்படின்னா நமக்கு என்ன கேட்கறாங்க, எஃப்க்கு எவ்வளவுன்னு கேட்கறாங்க. எஃப்க்கு எவ்வளவு 15%. 0க்கு 0 அடிச்சலாமா, 5ஆல் அடிச்சா இங்க 3 இங்க 2, மறுபடியும் இதை அடிச்சா அப்படின்னா 15 2 30 4 2 என்னது 8. அப்ப 154 × 3. அப்ப பாருங்க 154 × 3 என்ன வரும் பாருங்க. 4 3 12 5 3 15 16 1 3 3 4 462. ஓகே, 462. சரிங்களா, சூப்பர்மா. அடுத்து how much amount spent on clothing per month? clothing என்ன, சி 18%. ஓகேவா, எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். 18%. அப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்க எஸ்ஐ கொஸ்டின் தான். ஓகேவா, அப்ப அவங்க ஒரே கண்டென்ட் தான் கேட்கறாங்க. ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு ஒரு வேல்யூங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ். ஓகே, அதே தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. கிளாத்திங்க்கு எவ்வளவு வரும்னு பாருங்க. 18%. நான் ஆன்சரு 554.4ன்னு வரும். அதை இவங்க என்ன வச்சிருக்காங்க 554 வச்சிருக்காங்க. ஓகேவா, சூப்பர்மா. பாருங்க, அப்ப 100 தான் 3080. கிளாத்திங் 18% எவ்வளவு. 0க்கு 0 அடிச்சலாமா, 2ஆல் அடிச்சா 5, இங்க என்ன வரும் 9ன்னு வரும். அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 308 × 9 டிவைடட் பை 5ன்னு வரும். அப்போ 9 8 72 9 3 எவ்வளவுமா 27 டிவைடட் பை 5. பாருங்க 5 5 25 மீதி 27, மறுபடியும் 5 5 25 22 4 5 20 4 5 20. அப்ப 554.4. ஓகேவா, அதான் இங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்னது 554ன்னு வச்சிருக்காங்க. அப்ப 0.5க்கு மேல போனா 0.5க்கு மேல போனா +1. ஓகேவா, 0.5க்கு கீழே இருந்தா அது என்னது 1 ஆட் பண்ணக்கூடாது. அது இப்ப இந்த சம் இருக்குல்ல 554.4னா அது 554 தான் எடுத்துக்கணும். இதே கொஸ்டின் 554.5 இல்லனா 6 7 இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் 1 ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமா இல்லையா, என்ன வந்துச்சு 369.6ன்னு வருது. அப்ப 0.5க்கு மேல போயிருக்கு. அப்ப 0.5க்கு மேல போனா நம்ம என்ன பண்ணிக்கலாம் 1 ஆட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த ரவுண்ட் ஆஃப் பண்றது கரெக்டா உங்களுக்கு தெரியணும். ஏன்னா ஆப்ஷன் வந்து என்னது ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப ஆன்சர் டிக் பண்ண தெரியணும். புரியுதுங்களா, கிளியராமா? ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ வந்து என்னது நம்ம சார்ட் கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஓகேவா, இன்னும் நிறைய கொஸ்டின் இருக்குது. ஓகே, உங்களுக்கு ஐடியா தெரியணும், கண்டென்ட் புரியணும், அவ்வளோதான். ஓகே, நான் ப்ராக்டிஸ்க்கு நிறைய கொஸ்டின் தரேன், நீங்கள் போட்டு பாருங்க. இப்போ சார்ட் கொஸ்டின் ஓகேவா பார்த்துருக்கோம். அடுத்து என்னது இப்போ நம்ம பார் கொஸ்டின். ஓகேவா, பார் சார்ட் நம்ம பார்க்க போகிறோம். பார் சார்ட் பார்க்கலாமா? சரி, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசி மக்கள் தொகை லட்சங்களில். ஓகே, இது வந்து பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்களா. இது வந்து ஏபிசி 3 சிட்டி கொடுத்துருக்காங்க.
ப்ளூ கலர் வந்து ஏ சிட்டி, ரெட் கலர் பி சிட்டி, கிரீன் கலர் வந்து என்னது சி சிட்டி. 2010, 15, 20 ஓகே 3 கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. 2010 இருந்து 2020 வரை எந்த நகரத்தின் மக்கள் தொகை அதிக சதவீதம் வேறுபாட்டில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, எது வந்து என்னது அதிக சதவீத வேறுபாட்டில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பார்க்கலாமா? கிளியரா? பார்க்கலாமாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். ஓகே, இங்க பாருங்க, ஏ பாருங்க, இது என்ன ஒரு 17.5 இருக்கா, இங்க என்ன இருக்கு 27.5 இருக்கு, இங்க 30 இருக்குது. ஓகேவா, அப்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு, அப்படிதானே? எவ்வளவு இருக்கு, ஒரு 17.5ல இருந்து ஒரு 30 தான் வந்திருக்கு ஏ. அடுத்து பி பாருங்க, 30, 35, இது என்ன ஒரு 37 வச்சுக்கலாமா? ஓகேவா, அடுத்து சி பாருங்க, 25ல இருந்து ஒரு 32.5 வந்திருக்கு. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? எது வந்து அதிக டிஃபரன்ஸ்ல இருக்கு, அதிக சதவீத வேறுபாட்டில் உள்ளது? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆன்சர் வரும் ஏ. ஓகேவா, சூப்பர். ஓகேவா, அப்ப எது வந்து அதிக சதவீத வேறுபாட்டில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, 2010ல இருந்து 2020 வரை. ஓகேவா, ஓகேவா, 13.5. எந்த ஆண்டில் பி நகரத்தின் மக்கள் தொகை ஏ நகரத்தின் மக்கள் தொகை 20% அதிகமாக உள்ளது? அதாவது எந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும் போது, ஓகேவா, ஏ இதுல என்ன கேட்கிறாங்க, எந்த ஆண்டில் பி நகரத்தின் மக்கள் தொகை ஏ நகரத்தின் மக்கள் தொகை 20% அதிகமாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, 2010, 15, 20? 20% அதிகமா இருக்கணுமா? ஓகேவா, எது பி, பி வந்து ஏவை விட. அப்ப எப்படி பண்ணு பாருங்க, இது 35, இது எவ்வளவு ஒரு 17.5. அப்ப ரெண்டு டிஃபரன்ஸ் பார்க்கணும். அடுத்தது இது எவ்வளவு ஒரு 36, இது எவ்வளவு 35. அப்ப ரெண்டு டிஃபரன்ஸ் பார்க்கணும். அப்ப டிஃபரன்ஸ் பார்த்து என்ன பண்ணுவோம், நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா, ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். பர்சன்டேஜ் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரே நிமிஷமா, ஃபர்ஸ்ட் செம் ஏதோ டவுட் மாதிரி இருக்குது, அதை ஒரு செக் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம், ஃபர்ஸ்ட் செம் செக் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, கரெக்ட் தான். ஓகேவா, எந்த 2010ல இருந்து ஏ தான் கரெக்ட் டிஃபரன்ஸ். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் அது 2020ஆம் ஆண்டில் ஓகேவா ஏ நகரத்தை விட. ஓகே, பார்க்கலாமா? இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க, 2020. ஓகேவா, 2020 கரெக்டா வருதா? உங்களுக்கு எல்லாம் வருதான்னு பாருங்க. 2020 வருதா கரெக்டா? பார்க்கலாமா? 2020
ஏன் சார் 2020? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஆண்டில் பி நகரத்தின் மக்கள் தொகை ஏ நகரத்தின் மக்கள் தொகை 20% அதிகமா இருக்குன்னு கேட்கறாங்க. ஓகே, 2020 பாருங்களேன். இது எவ்வளவு? 36. இது எவ்வளவு? 30. சரி, இது வந்து எவ்வளவு? 30. 35, 36. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஏ நகரத்தின் கரெக்ட் தான். ஓகேவா? இப்ப இதை கம்பேர் பண்றோம். ஃபர்ஸ்ட் 2010-15 கம்பேர் பண்ணுங்களேன். 30, 35 டிஃபரன்ஸ் எவ்வளவு? 5. நம்ம இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா என்ன சொல்லியிருக்கோம்? சின்ன நம்பர் போடணும். அப்ப டிவைட் பை சின்ன நம்பர் அது 30 இன்ட்டு 100 எவ்வளவு வரும் பாருங்க. இது அடிச்சா 6, இது அடிச்சா 16, 2/3% வரும். அப்ப இது தப்பு. அடுத்து 35, 36 டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1. அப்ப 1/35 இன்ட்டு 100 இதுவும் வராது. ஓகேவா? இப்ப 2010க்கும் 2020 கம்பேர் பண்ணுங்க. இது எவ்வளவு? 30. இது எவ்வளவு? 36. அப்ப 30க்கும் 36க்கும் டிஃபரன்ஸ் என்னது? 6. அப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆனா சின்ன நம்பர். சின்ன நம்பர் எவ்வளவு? 30 இன்ட்டு 100. அப்ப இதை அடிச்சா 5, இதை அடிச்சா எவ்வளவு? 20% கரெக்டா வரும். அப்ப 2010 கம்பேர் பண்ணும் போது 2020 என்னது? ஏ பி வந்து என்னது? 20% அதிகமா இருக்குது. அப்ப எந்த ஆண்டில் பி நகரத்தின் மக்கள் தொகை ஏ நகரத்தின் மக்கள் தொகை அது 20% அதிகமா இருக்குன்னா 2020. புரியுதா? இதுதான் பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் வந்து அப்ப எப்படி போடணும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் மேல இருக்கணும். இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா சின்ன நம்பர், டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா பெரிய நம்பர் இன்ட்டு 100. கிளியரா? புரியுதான் பாருமா? இதுக்கு வந்து ஏ ஃபர்ஸ்ட் சம்க்கு. ஏன்னா எந்த மக்கள் அதிகமா இருக்குன்னா ஏ தான் வந்து என்னது? வளர்ச்சி அதிகமா அடைஞ்சிட்டே போகுது, மத்தெல்லாம் கம்மியா இருக்குது. அதே மாதிரி இதுக்கு ஆன்சர் அது 2020. புரியுதுங்களா? 2 கொஸ்டின் புரியுதாமா? பார் சார்ட் இன்னும் நிறைய கொஸ்டின் இருக்குது. ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பேசிக் கொஸ்டினா தெரிஞ்சுக்கோங்க. கண்டென்ட்லாம் அடுத்து லைன் சார்ட். ஓகேவா? லைன் சார்ட் கொஸ்டின். ஓகேவா? பார்க்கலாமா? லைன் சார்ட் என்ன இருக்கு? பாக்ஸ், இன்னொரு மாடல். ஓகே, ஃபர்ஸ்ட் இது பார்த்துரும். லைன் சார்ட் பார்த்துரும். ஒன் டைமா ஒண்ணு இல்லப்பா. இங்க பாருப்பா, எந்த வருஷத்துல பி ஓகே பி சிட்டியோட பாப்புலேஷன் வந்து ஏ சிட்டி பாப்புலேஷனோட 20% அதிகமா இருக்குன்னு கேட்கறாங்க. ஓகேவா? அதாவது கரெக்டா 20% அதிகமா இருக்குன்னு கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப பாருங்க, நமக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா 2010, 2015, 2020. ஓகே, ஃபர்ஸ்ட் 2010 பாருங்க. இது எவ்வளவு இருக்குது? பி நகரத்தின் மக்கள் தொகை ஏ நகரத்தின் மக்கள் தொகையோட. ஓகேவா? இங்க பாருங்க, இது எவ்வளவு வரும்? ஒரு 18 வச்சுக்கலாமா? 18 ஒரு அப்ராக்சிமேட்டா. ஓகே, 18. இது ஒரு இது எவ்வளவு வச்சுக்கலாம்? ஒரு 35 வச்சுக்கலாம். ஓகே, 18 ஒரு 35. கொஞ்சம் சார்ட் வந்து கொஞ்சம் கரெக்டா இருந்தது, உங்களுக்கு தெரியாது. பட் அங்க ஒரிஜினல் எக்ஸாம்ல உங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஓகேவா? ஒரு நிமிஷம் எனக்கு வரேன். இங்க பாருப்பா, 2 வருஷத்துக்கும் எங்க 20% அதிகமா இருக்குன்னு கேட்கறேன். இங்க பாருங்க, இது எவ்வளவு வச்சுக்கலாம்? ஒரு 18 வச்சுக்கலாமா? ஓகே, 18. இது எவ்வளவு இருக்கு? 30. இந்த டிஃபரன்ஸ் என்ன? ஓகே, 18க்கும் 30க்கும் டிஃபரன்ஸ் என்ன? 12. ஓகேவா? அப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சின்ன நம்பரா 18 இன்ட்டு 100. 6ஆல் அடிச்சா இங்க 2, இங்க 3. அப்ப இதை அடிச்சோம் அப்படின்னா நமக்கு 20% வராது, அதிகமா போகும். ஓகேவா? அடுத்து 2015 பாரு. 2015 இது எவ்வளவு இருக்கு? ஒரு 27 வச்சுக்கலாமா? இது எவ்வளவு இருக்கு? ஒரு 35 இருக்கு. அப்ப 27க்கும் 35க்கும் டிஃபரன்ஸ் பாருங்க, என்ன வரும்? 8 வருமா? 8/27 இன்ட்டு 100. இதை அடிச்சாலுமே நமக்கு 20% வராது, கேன்சல் பண்ணா. அடுத்து 2020 பாருங்களேன், இது 30, இது 36. ஓகேவா? அப்ப 30, 36. ஏன்னா ஏவையும் பியும் கம்பேர் பண்ண சொல்றாங்க. கம்பேர் பண்ணும்போது நமக்கு 20% எங்க அதிகமா இருக்குன்னு கேட்கறாங்க கொஸ்டின். அப்ப டிஃபரன்ஸ் என்னது? 6. இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆயிருக்கா சின்ன நம்பரா? சின்ன நம்பர் எவ்வளவு? 30 இன்ட்டு 100. அப்ப இதை அடிச்சா 5, இதை அடிச்சாலும்
20%. வந்துருச்சா கரெக்டா? அப்ப எந்த வருஷத்துல நம்ம கரெக்டா இருக்கும்னா 2020. ஓகேவா? இப்ப புரியுதாப்பா? முகமது அனீஷ் பர்சன்டேஜ் கேட்டாலே ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணும், டிஃபரன்ஸ் மேல இருக்கணும். இன்க்ரீஸ்னா சின்ன நம்பர், டிக்ரீஸ்னா பெரிய நம்பர். புரியுதா? எந்த ஆண்டில் பி நகரத்தில் மக்கள் தொகை ஏ நகரத்தில் மக்கள் தொகை 20% அதிகமாக உள்ளது? ஓகே, சூப்பர். அடுத்து லைன் சார்ட். லைன் சார்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த சைடு என்னது வேல்யூ கொடுத்துருக்காங்க. -5, 0, 5, 10, 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி கம்பெனின்னு கொடுத்துருக்காங்க. ஏபிசி கம்பெனியோட எக்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. வளர்ச்சி சதவீதம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்க, கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகள் வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருந்தது? நம்ம ஏற்கனவே கிளாஸ் ஆரம்பிக்கும் முன்னாடி நான் சொல்லிட்டேன். கேட்டா ஒரு 5 கொஸ்டின் தான் கேட்பாங்க. என்னென்ன? டோட்டல், ஆவரேஜ், ரேஷியோ, பர்சன்டேஜ், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். அதே தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் சொல்றாங்கன்னா, கொடுத்துருக்க சார்ட்ல சராசரி கண்டுபிடிக்கணுமா? ஓகே, அந்த சராசரி வேல்யூவோட எத்தனை வருஷம் அதிகமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? பார்க்கலாமா? சரி, சராசரி எப்படி கண்டுபிடிப்போம்? எல்லாத்தையும் கூட்டி எத்தனை வருஷமோ அதெல்லாம் டிவைட் பண்ணுவோம். இங்க எல்லாத்தையும் கூட்டலாமா? இது எவ்வளவு? 9.5. இது எவ்வளவு? 22.5. இது எவ்வளவு? 17.5. இது எவ்வளவு? 20. அடுத்தது 5. அடுத்து எவ்வளவு? -2.5. இது வரைக்கும் கூட்டு தனியா மைனஸ் பண்ணிக்கலாம். 5, 10, 15 பேலன்ஸ் சொன்னா 10, 12, 19, 24, 2, 4, 5, 7. ஓகேவா? அப்ப 74.5 மைனஸ் 2.5 நமக்கு என்ன வரும் பாருங்க? 72.5. சாரி, 74.5ல 2.5 போயிடுச்சு அப்படின்னா 72. கரெக்டா என்ன வரும்? நமக்கு 72 வரும். ஓகேவா? அப்ப மொத்தம் எத்தனை வருஷம் பாருங்க? 1, 2, 3, 4, 5, 6. அப்ப 72 6ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்னது ஆவரேஜ் வரும்? 12ன்னு வரும். 72 6ஆல டிவைட் பண்ணா ஆவரேஜ் என்ன வரும்? 12ன்னு வரும். நமக்கு என்ன கேட்கறாங்கன்னா, சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகள் அதிகம்னு கேட்கறாங்க. அப்ப பாருங்க, 12 விட எதுல அதிகம்னு பார்க்கணும். 1, 2, 3. அப்ப எத்தனை வருஷம் அதிகமா இருக்கு அப்படின்னா 3 வருஷம் 12 விட அதிகமா இருக்கு. அதாவது சராசரி விகிதத்தை விட அதிகமா இருக்கு. புரியுதா? இவ்வளவுதான் கொஸ்டின். கிளியராமா? இப்ப அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை எத்தனை ஆண்டுகள் குறைவாக இருக்குதுன்னு கேட்கிறாங்க. அப்ப இப்பதான் பார்த்தோம். சராசரி 12. ஓகேவா? மொத்தம் 6 வருஷம். 6 வருஷத்துல சராசரி 12. 12 விட அதிகமா எத்தனை இருக்குது? 3 வருஷம். அப்ப 12 விட கம்மியா எத்தனை இருக்கும் போது அதே 3 வருஷம் தான். இங்க பாருங்க, 9.51, 5.1 மைனஸ் 2.51. அப்ப இதுக்கு ஆன்சர்னா தான் 3 தான். ஓகேவா? 6 - 3 = 3. அப்ப இதெல்லாம் நார்மல் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பான். புரியுதா? அடுத்தது ஒரு டேபிளர் காலம் வச்சு, ஓகே, டேபிளர் காலம் வச்சு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பாப்போமா? ஒரு 3 கொஸ்டின் இருக்குது. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. காலேஜ் டிகிரி ஒரு 4, 5 காலேஜ் கொடுத்துருக்காங்க. ABCDன்னு கொடுத்துருக்காங்க. காலேஜ் டிகிரி என்னென்ன கொடுத்துருக்காங்க? BA, BSc, BTech, BCom, BCN கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப இந்த மாதிரி டேபிளர் காலம் கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸி. ஓகே, இப்படி வந்தானே இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா டோட்டல் கண்டுபிடிக்கணும், டிஃபரன்ஸ், இந்த மாதிரி கொஸ்டினா தான் இருக்கும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். CDE கல்லூரிகளில் BA, BSc படிக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்கறாங்க. எது இதுல? CDE இது மூணுத்துலயுமே என்னென்ன கோர்ஸா? BA, BSc, BA, BSc. ஓகேவா? என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பாப்போம். BA, BSc இந்த மூணு காலேஜ்லயும். ஏன்னா மொத்த மாணவர்கள் இப்ப டோட்டல் என்னன்னு கேட்கறாங்க. சொல்லுமா சீக்கிரம்.
நான் ஒரு ஆன்சரு டோட்டல் எவ்வளவு வரும் சிடிஇ இவ்வளவு நேரமா இது ரெண்டு ஆட் பண்ணா எவ்வளவு 340 இது ரெண்டு ஆட் பண்ணா எவ்வளவு 280 இது ரெண்டு ஆட் பண்ணா 340 அப்ப எல்லாத்தையும் கூட்டலாமா 340 பிளஸ் ஒரு 280 பிளஸ் ஒரு 340 300 600 800 880 960 அப்ப டோட்டல் எவ்வளவுனா 960 ஓகேவா அடுத்த क्वेश्चन ஏபிசி கல்லூரிகளில் பிகாம் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் நல்லா நோட் பண்ணோம் ஏபிசி தான் ஏபிசி பிகாம் எங்க இருக்கு இந்த பாருங்க இது ஏபிசி கல்லூரியில் பிகாம் படிக்கும் மாணவர்கள் எண்ணிக்கைக்கும் சிடிஇ கல்லூரிகளில் பிசிஏ படிக்கும் மாணவர்கள் எண்ணிக்கையில் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க ரேஷியோ ஓகேவா அப்ப சிடிஇ இங்க இருக்கு சிடிஇல என்ன கோர்ஸ் தான் பிசிஏ ஓகேவா பிசிஏ எங்க இருக்கு இங்க இருக்கு சிடிஇ அப்ப ரேஷியோனா உங்களுக்கு தெரியும் இதையும் கூட்டணும் இதையும் கூட்டி ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் கேன்சல் பண்ணணும் ஓகேவா சொல்லுங்க பார்ப்போம் பிகாம் பிசிஏ அடுத்த क्वेश्चन ஏபிசி கல்லூரியில பிகாம் சிடிஇ கல்லூரியில பிசிஏ ஆன்சர் பண்ணுங்க சீக்கிரம் பண்ணுமா என்ன ஆன்சர் வரும் நம்ம ஆன்சர் வரும் நான் ஆட் பண்ணியே சொல்ல மாட்டீங்க 200 300 500 2 300 500 590 640 670 இதெல்லாம் ஆட் பண்ணா வரும் 200 400 500 560 ஜீரோக்கு ஜீரோ அடிச்சிடலாமா வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியாது அப்ப ஆன்சர் அது 67:56 ஆன்சர் அது 67:56 அவ்வளவுதான் 10 நம்ம 10 ரேஷியோ தானே கேக்குறாங்க அப்ப 670க்கும் 560க்கும் ரேஷியோ என்ன வரும் 67:56 ஓகேவா புரியுதுங்களா நான் யாருமே ஆன்சர் பண்ண மாட்டேங்குமா ஈஸியான விஷயமா இதெல்லாம் கூட்டி கேன்சல் பண்ணும் அவ்வளவுதான் இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு வரும் 670 பாருங்க 200 300 500 590 640 670 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க 200 400 500 550 560 அப்ப ரேஷியோ என்னன்னு கேன்சல் பண்ணோம் அப்ப 0 0 போயிடுச்சுன்னா என்ன ஆன்சர் 67:56 அவ்வளவுதான் ஓகே அடுத்து லாஸ்ட் क्वेश्चन பாருங்க டி கல்லூரியில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பட்ட படிப்புகளையும் படிக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்கறாங்க ஓகே எதுல கேட்கறாங்க டி காலேஜோட டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்கறாங்க ஓகேவா டி காலேஜ்னா இதுதான் ஓகேவா இந்த கண்டென்ட் இது ஃபுல்லா ஓகேவா எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம் டி ஆட் பண்ணி $180 $280 $480 $520 $730 $950 ஓகேவா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு வரும் 950 தானே வரும் 0 2 3 7 15 1 3 5 7 8 9 950 ஓகேவா ஆன்சர் 950 அவ்வளவுதான் புரியுதா கிளியரா இருக்கா புரியுதா சார்ட் புரியுதா அப்ப பாருங்க பை சார்ட் கண்டென்ட் பார் சார்ட் லைன் சார்ட் டேபிள் சார்ட் ஓகேவா இது நாலுமே சம்ஸ் பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் பேசிக் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஐடியாவுக்காக பார்த்துருக்கோம் எப்படிலாம் சம்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு ஓகேவா சார்ட் ஆனால் இவ்வளோதான் ஓகே காமன் கொஸ்டினே தான் திரும்ப திரும்ப அதே தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க இருந்தாலும் நாளைக்கு ஓகேவா நாளைக்கு கிளாஸ்ல சேம் அதே தான் சார்ட் தான் பார்க்க போகிறோம்
நாளைக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா சார்ட்ல வந்து தனியாக சார்ட், பை சார்ட்ல தனியாக கொஸ்டின், பார் சார்ட், லைன் சார்ட் தனித்தனியாக கொஸ்டின் நான் எடுத்துட்டு வரேன். நாளைக்கு ஒரு நாள் மறுபடியும், ஏன்னா சார்ட் வந்து நமக்கு 10 கொஸ்டின் இருக்குது. ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 10 கொஸ்டின் இருக்குது. அதனால வந்து அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அப்போ நாளை கிளாஸ்ல மறுபடியும் என்ன பண்ணலாம், சார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குன்னா ஒரு சார்ட் தனித்தனியாக நான் வைக்கிறேன். பை சார்ட்னா அது ஒரு 10 கொஸ்டின், பார் சார்ட்டு இந்த மாதிரி ஒரு 10 கொஸ்டின் வைக்கிறேன். எப்படிலாம் டிஃப்ரெண்டாக கேட்பாங்க அப்படின்னு வந்துட்டு நாளைக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா சார்ட் நமக்கு கம்ப்ளீட்டட் ஆகிடும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பேலன்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ரேஷியோ இருக்கும், ஏஜஸ் இருக்கு, ஆவரேஜ் இருக்கு, மென்சுரேஷன்ல 8, 9, 10 தான் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் இந்த வாரத்திலே முடிஞ்சிடும். ஓகேவா? அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ சார்ட் நமக்கு இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து ஓவரால் கண்டென்ட் ஐடியா எப்படிலாம் கொஸ்டின் வரும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும், உங்களுக்கும் அது சால்வ் பண்ண தெரியறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து மெயின் கண்டென்ட்டா மெயினாக வேற எப்படிலாம் டிஃப்ரெண்டாக ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, இன்ன வரைக்கும் உங்கள் எஸ்ஐ எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம ஓவரால் பார்த்தோம்னா சார்ட் 4 இடம் முடிஞ்சிடும். சரிங்களா? ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருக்காமா? ஏம்பா உங்களுக்கு சைக்காலஜி தான் எல்லாமே டெஸ்ட் கொடுத்துட்டேனாப்பா. ஓகே, இன்ன வரைக்கும் நடத்தின வரைக்கும் எல்லாமே டெஸ்ட் கொடுத்துட்டேனே, எவ்வளோ கொஸ்டின் கொடுத்துட்டேனே. ஓகேவா? நல்லா கவனிங்க, நம்ம பேட்ச் அனௌன்ஸ் பண்ணும்போது வெறும் 800 கொஸ்டின் தான் சொல்லியிருந்தோம். ஓகேவா? அதுக்கு மேலேயே கொடுத்தாச்சு, எவ்வளோ கொஸ்டின் கொடுத்துட்டேன். ஒவ்வொரு சாப்டருக்கு 30 கொஸ்டின், 40 கொஸ்டின், 50 கொஸ்டின், எவ்வளோ கொஸ்டின் கிடைக்குதோ எடுத்து கொடுத்துட்டேனே. ஓகேவா? நீங்க குரூப்ல பாக்குறீங்களா இல்லையா? இன்ன வரைக்கும் நடத்தின டெஸ்ட் டாபிக் வரைக்கும் எல்லாத்துக்குமே டெஸ்ட்டும் கொடுத்துட்டேன், எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஓகேவா? போயிட்டு குரூப்ல பாருங்க. ஓகேவா? ரேங்கிங், பிளட் ரிலேஷன், அனலாகி, கிளாசிபிகேஷன் எல்லாத்துக்குமே அது டெஸ்ட்டுமே கொடுத்துட்டேன். அதே மாதிரி மேக்ஸ்லையுமே என்னது நடத்துகிற டாபிக் எல்லாமே டெஸ்ட் கொடுத்துட்டேன். இன்னும் நடத்தாத டாபிக் மட்டும் தான் நான் டெஸ்ட் வைக்கல. தெளிவாக அதுக்கு தான் குரூப்ல நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். உங்களுக்கு இன்னும் என்னென்ன டெஸ்ட் வைக்கணும், என்னென்ன டாபிக் முடிக்கணும்னு கொடுத்துக்கிட்டே இருக்கனே. டெஸ்ட் வைக்கலன்னு சொல்றீங்களே ஏம்பா? எப்பா நான் இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்துட்டேன். ஓகேவா? இவ்வளோதான் கொஸ்டின். இதுக்கு மேலே நான் கொஸ்டின் வந்து அதே தான் திரும்ப கொடுக்க முடியும். நான் இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் சேர்த்து அந்த டாபிக் எவ்வளோ கொஸ்டின் ப்ராக்டிஸாக எல்லாமே கொடுத்துட்டேன் நான். ஓகேவா? நான் குரூப்பில் பாருங்க, எல்லாருக்குமே வந்திருக்குமே, எல்லாருக்குமே வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணியிருப்பாங்க. சரஸ்வதி நியூ ஸ்டூடெண்ட்ஸா, நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொறுமையாக தான் கொடுப்பாங்க. ஓகேவா? முடிக்க உங்களுக்கு தருவாங்க. ஓகேவா? சரஸ்வதி நீங்க 3rd பேட்ச் தானே, உங்களுக்கு முடிக்க தருவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகே, சரிங்களா? சரி, ஓகே, படிங்க. மறுபடியும் நாளை கிளாஸ் என்ன பார்க்கலாம், நம்ம சார்ட்டே பார்க்கலாம். ஓகே, சார்ட் பார்த்தா தான் இன்னும் கண்டென்ட் இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டினாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு போட தெரியணும். அப்போ என்னன்னா இன்னைக்கு இப்போ என்ன பண்ணுறீங்க, போயிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின், பேலன்ஸ் கொஸ்டின், அகர்வால் புக்கோ இல்லை டெக்ஸ்ட் புக்குன்னு ஒரு வெப்சைட் சொன்னால அதில் இருக்க கொஸ்டினாக எடுத்து பாருங்க. ஓகே, அதில் இருக்க எடுத்து கொஸ்டின் பாருங்க. டிஃப்ரெண்டாக ஏதாவது கொஸ்டின் தான் சால்வ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஏன்னா சார்ட் 10 கொஸ்டின் ஈஸியாக தான் கேட்குறாங்க, இருந்தாலும் சால்வ் பண்ண நமக்கு தெரியும் கொஸ்டின் எப்படி கேட்டாலும். சரிங்களா? ஓகே, நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூமா. நாளைக்கு சார்ட் கிளாஸ் தான். ஓகேவா? தேங்க்யூ.